தமிழ்நாடு சட்டப்பேரவையில் 2026-27 ஆண்டிற்கான வேளாண் வரவு செலவு அறிக்கையை வேளாண் துறை அமைச்சர் வினோத் ஒப்படைத்து வருகிறார். இது குறித்த கூடுதல் விவரங்களை செய்தியாளர் பாலமுருகன் வழங்க கேட்கலாம். பாலமுருகன், வணக்கம். தற்போது அமைச்சர் வினோத் இந்த வேளாண் பட்ஜெட்டை அறிவிச்சிட்டு வராரு. முக்கியமாக விவசாயிகள் தரப்புல அந்த 100% தள்ளுபடி அப்படிங்கிற ஒரு மிகப்பெரிய எதிர்பார்ப்பு இருந்துச்சு. அது தற்போது வரை அறிவிப்பு வெளியாகவில்லை அப்படிங்கிறதே தெரியுது. மேலும் விவசாயிகள் எதிர்பார்த்த வேறு எந்தெந்த கோரிக்கைகள்லாம் பட்ஜெட்ல இடம்பெற்றிருக்குது பாலமுருகன்? வணக்கம் பானு. அதாவது சட்டமன்ற கூட்டத்தொடரில் இப்போது வேளாண் பட்ஜெட் தாக்கல் இது நடைபெற்று கொண்டிருக்கிறது. இது வேளாண் அமைச்சராக இருக்கக்கூடிய வினோத் அவர்கள் பட்ஜெட் தாக்கலானது செய்து கொண்டிருக்கிறார். இதில் குறிப்பாக தமிழகத்தில் இருக்கக்கூடிய விவசாயிகளின் கோரிக்கைகளாக இருக்கக்கூடிய நடுநிலாக இருக்கக்கூடிய இந்த பயிர் காப்பீடு மற்றும் அந்த பயிர் மழையில் நினையாமல் இருப்பதற்காக பாதுகாக்கக்கூடிய ஒரு கூடாரங்கள் அமைத்து தருவதற்காக கூடிய அனைத்து வசதிகளும் வேண்டும் என நெடுநாள் ஒரு கோரிக்கையாக இருந்து வந்த நிலையில் அது தற்போது இந்த அறிவிப்புகள் ஒன்றொன்றாக வெளியேறி கொண்டிருக்கிறது. அதில் குறிப்பாக பார்க்கப்படும் என்றால் ஏறத்தாழ 10 கோடி ரூபாய்க்கு 43,000 அளவிற்கான தார்பாய்கள் வாங்குவதற்காக இப்போது முன்வந்திருப்பதாக அறிவிப்புகள் வெளியாகி இருக்கிறது. அதே போல வேளாண்மை துறையில் டிஜிட்டல் ஆக்குவதற்காக பல்வேறு அறிக்கைகள் தற்போது வெளியிட்டு கொண்டிருக்கிறது. இதில் குறிப்பாக பார்க்கப்படும் வேண்டுமானால் வேளாண் செயலி என்ற ஒரு செயலியானது தற்போது வெளியிடப்பட்டிருக்கிறது. அந்த செயலியின் மூலமாக பார்த்தோம்னால் மழை வருவதற்கான அறிகுறிகள் அந்த செயலி மூலமாகவே உழவர்கள் தெரிந்து கொள்ளலாம் என அதில் பார்க்கப்படுகிறது. அதே போல வேளாண் துறையில் எந்தெந்த மாதிரியான உரங்களை பயன்படுத்தலாம் என்பதற்கான அதில் அறிவிப்புகள் எல்லாம் அந்த வேளாண் செயலிலேயே அடங்கும் விதமாக அதெல்லாம் குறிப்பிடப்பட்டிருக்கிறது. இதுபோல டிஜிட்டல் மயமாக மாற்றக்கூடிய இந்த விவசாயமாக மாற்றக்கூடிய அறிவிப்புகள் பல இது வந்து கொண்டே இருக்கிறது. இதில் மேலும் ஒரு குறிப்பாக பார்க்க வேண்டும் என்றால் வருடத்திற்கு ஒரு முறையானது சிறந்த விவசாயிகளுக்கான பரிசு தொகையும் அளிப்பதாக இது இந்த அறிக்கையில் வெளியாகி இருக்கிறது. குறிப்பாக அஞ்சலை அம்மான் பெயர் திட்டத்தின் கீழ் முதல் பரிசு 2.5, அதாவது 2.5 லட்சம் ரூபாய் அறிவிக்கப்பட்டிருக்கிறது. இரண்டாம் பரிசு 1.5 லட்சம் ரூபாயாகவும் மூன்றாம் பரிசு 1 லட்சம் ரூபாயாகவும் அறிவிக்கப்பட்டிருக்கிறது. தொடர்ந்து இது போன்ற அறிவிப்புகள் வந்த வண்ணமே கொண்டிருக்கிறது. இன்னும் அறிவிப்புகளானது வாய்த்து கொண்டே தான் இருக்கிறார். தற்போது வரை வேளாண் துறை அமைச்சர் அது 100 அறிவிப்புகளாக அறிவித்துக் கொண்டே இருக்கிறார்.